அளவுக்கு அதிகமான ஒரு பேராசையினால ஒரு மோசமான சாத்தான அதுவும் ஒரு மோசமான முறையில் சீண்டி விட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு வித்தியாசமான படம் கொண்டு வந்திருக்கேன். படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சு போயிடுவீங்க. நான் பார்த்ததுலே ரொம்ப மொக்க படம்னா இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஏன்டா ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் டைரக்ஷன் ரொம்ப படு மொக்க. நம்மளை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே ஏதோ பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்கு எதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை பேசுகிறேன். சரி, ஓவராக தூமம் போட வேண்டாம். சரி வாங்க படத்தை ஆரம்பிப்போம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தர் கோயில் முன்னாடி உட்காந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காருங்க. அதாவது அவர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இல்லை. எப்படியாவது எனக்கு ஒருபடி அரிசி மட்டும் குடுசாமி அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காருங்க. அப்போது அங்கே ஒரு வயசானவர் வராருங்க. ஏன்பா இங்கே உட்காந்து வேண்டிகிட்டு இருக்கிறியே, இந்த சாமி உனக்கு கொடுக்காது, உனக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன், நீ அங்கே போய் கேளு, உனக்கு நிச்சயமாக அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க. அவர் கொடுத்த ஐடியா படி இவன் ஊர் ஃபுல்லாமே தேடி பார்க்குறான். அப்போ ஊரோட எல்லையில் ஒரு சாமி சிலை மாதிரி ஒன்று இருக்குதுங்க. சாமி, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, உன்னை தான் முழுசாக நம்பி வந்திருக்கேன், எனக்கு ஒருபடி அரிசி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. அவன் வேண்டிட்டு திரும்பும்போது அவன் பின்னாடியே ஒருபடி அரிசி இருக்குதுங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வர்றாங்க. மறுநாள் வந்து அந்த சாமிக்கிட்ட வேண்டான். அந்த சாமி அவன் கேட்கறத அப்படியே கொடுக்குதுங்க. மறுநாளும் அந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க. அப்போது கூட அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த தடவை நெல்லுக்கு பதிலாக தங்கம் கேட்குறான். சாமியும் தங்கம் கொடுக்குது. ஆனால் இந்த தங்கம் போதாது, இன்னும் கொஞ்சம் சாமிக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்கிறாருங்க. இந்த கேரக்டர் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானவர். அப்போ தாங்க அந்த சிலை ஒரு வாய்ஸில் பேசுது. உனக்கு நான் தங்கம் கொடுக்கணும் அப்படின்னா உன் ரத்தத்தில் உருவான ஒரு கருவை எனக்கு பலியாக கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் இந்த தங்கத்தை தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லுதுங்க. உடனே இதை கேட்டதும் இந்த சாமியை பற்றி அவனுக்கு சொன்னாரே ஒரு சாமியார், அவரை போய் பார்க்குறான். அப்போ அவர் ஒரு உண்மை சொல்கிறாரு. தம்பி, நீ கஷ்டத்தில் இருந்த, அதனால தான் உனக்கு இந்த வழியை காட்டினேன். ஆனால் அது நீ நினைக்கிற மாதிரி சாமி கிடையாது, அது ஒரு சாத்தான். அது பின்னாடி இனிமேல் போகாத, அது உன்னை மட்டும் இல்லை உன்னோட குடும்பத்தையும் விடாது, பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி அப்படியே மெட்ராஸில் காட்டுறாங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ, பேர் கார்த்திக். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ் ஆனதுனால இப்போ வீட்டில் இருக்காரு. ஊரை சுற்றி ஏகப்பட்ட கடன் இருக்குது. இப்போ கூட பாருங்க, நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு, இவர் யாருன்னு தெரியுதா? அமுதவாணன், பிக் பாஸில் வந்தார், அவர் தான். இவரும் நம்ம ஹீரோவுக்கு காசு கொடுத்துருப்பார் போல. கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட வராருங்க. மச்சான், இப்போ நான் ரொம்ப டைட்டில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுறா, உன்னோட அமௌண்ட்டை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணன் அவர் வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாருங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அமுதவாணன் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி காசு தூக்கி கொடுத்தியே, அவன் உனக்கு திருப்பி காசு கொடுத்தானா? நீ யார்ட்டையாவது கடன் கேட்டால் யாராவது உனக்கு கொடுப்பாங்களா? ஆனால் அவனுக்கு நீ காசு கொடுத்துருக்க, நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானனோட ஒய்ஃபு அமுதவானன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்போ ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோனில் பேசினதும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஊருக்கு கிளம்ப சொல்கிறாருங்க நம்ம ஹீரோ. அதாவது ஊரில் ஒரு தாத்தா இருக்கிறதாகவும் அவர் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கிறனால உடனடியே அவர் வர சொல்லி சொல்கிறாருங்க. இவர் ஏன்டா இவ்வளோ அவசரமாக கிளம்பி போகிறாருன்னு பார்த்தா, ஊரில் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறனால அந்த சொத்து எப்படினாலும் இவருக்கு தான் வந்து சேரும், அதை விற்று இந்த கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி வந்துடுறாருங்க. இந்த பக்கம் நம்ம அமுதவானனும் மறுநாள் நம்ம ஃப்ரெண்டு வர சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாருங்க. வீடு பார்த்தா பூட்டி இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் மொபைல் நாட் ரீச்சபிள் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோட சொந்த ஊருக்கு அமுதவானன் கிளம்பி வராருங்க. அதே சமயம் இந்த பக்கம் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டாருங்க. சொந்த ஊர்ல அவங்க தாத்தா இருக்கிற வீட்டை போய் பாக்குறாருங்க. வீடு பார்த்தா ஒரே பாலடைஞ்சு வீடே ரொம்ப பழசா இருக்குதுங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறாருங்க. அப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃப் திடீர்னு வயிற்ற கையில பிடிச்சிட்டு உட்கார்றாங்க. என்னமாச்சுன்னு கேட்டா, நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, இந்த வீட்டுக்கு வந்ததும் ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறோம், இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு தான் போல, சரி இந்த சந்தோஷமான விஷயத்த வா நம்ம அந்த தாத்தா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை போய் பார்க்க போகிறாங்க. அந்த தாத்தா கிட்ட, நான் தான் தாத்தா உங்கள் பேரன், இவங்க தான் உங்கள் பேத்தி, இவங்க தான் உங்கள் மருமக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணுறாருங்க. ஆனால் இவங்க யாரையுமே பார்க்காத அந்த தாத்தா அவங்க மருமகளோட வயிற்றை மட்டும் உத்து உத்து பார்க்குறாருங்க. ஆள் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருங்க. இவங்க யாரை பார்த்தும் ஒரு வார்த்தை கூட பேசலை. சரி, வயசானவர், அவங்களால முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை கண்டுக்காமல் அங்கேருந்து வெளில போயிடுறாருங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ராத்திரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜன்னல் வெளியில் யாரோ ஒருத்தங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. சரி யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியில் போய் எட்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா யாரையுமே காணோம். சரி ஏதோ ஒரு பிரம்ம போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் படுத்துறாரு. அப்படியே மறுநாள் பொழுது விடியுது. நம்ம ஹீரோ தெரிஞ்சவங்களை பார்த்து இந்த இடத்த விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியோ, நானும் வெளில போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன், வீட்டை நீங்கள் பார்த்துக்கங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட தங்கச்சி அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காவாயில் காலை நினச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு உருவம் அவங்க பின்னாடி கிராஸ் ஆகுது. அதை அவங்க கவனிச்ச மாதிரியே தெரியல. அப்போ திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஆள் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மேலே கை வைக்கிறாங்க.
இந்த பையன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட லவ்வரான். ஆனால் இந்த பொண்ணுக்கு இவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. அப்படியே ராத்திரி ஆகுது, எல்லாரும் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அப்போது திடீர்னு தூக்கத்தில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி மட்டும் ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாங்க. மெல்ல வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் யாரோ ஒரு ஆள் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சரி யாராக இருக்குன்னு சொல்லி எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. சரி இது ஏதோ நம்ம மனப்பிரம தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுக்க போகிறாங்க. அப்போது ஜன்னல் கிட்ட ஏதோ ஒன்று அசையுது. சரி என்னடான்னு சொல்லி ஜன்னலை விலைக்கு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் மண்ணிலேருந்து எந்திரிச்சு இந்த பொண்ணு இருக்க திசை நோக்கி கையாட்டுது. இதை பார்த்ததும் அந்த பொண்ணு பயந்து போய் பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்கிடுதுங்க. மறுநாள் பொழுது விடியுதுங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர நம்ம ஹீரோ, எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்ன செந்திலுங்கிறவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கும் வரவே இல்லை, அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் போய் பாட்டு வந்துடுறேம்மா, நீ வீட்டிலே இருந்து வீட்டை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. எப்பவும் போல் ஹீரோவோட தங்கச்சியும் வெளியில் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு கிச்சனில் தனியாக சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கூட யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சடனாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாரையுமே காணோம். அப்போது திடீர்னு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லி கிச்சன்லேருந்து அவங்களும் வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் பார்க்குறாங்க, அங்கே யாரையுமே காணோம். சரி மறுபடியும் கிச்சனுக்கே போகலான்னு சொல்லி அவங்க திரும்பி வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு உருவம். இவர் யாருன்னா இந்த ஊர் இன்ஸ்பெக்டராமா. ஆள் பார்வையே சரியில்லை. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை மேலே எங்கேயும் கொஞ்சம் கிறக்கமாக தாங்க பார்க்குறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை ஃபாலோ பண்ணுவானே ஒருத்தன், அவன் அந்த தங்கச்சிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். உன்னையெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போக பார்க்குது. அப்போ தான் அவன் ஒரு உண்மை சொல்கிறான். நேற்று நைட்டு உன்னை பார்க்க உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். அடப்பாவி, அந்த ஜன்னல் வெளியில் நான் பார்த்த உருவம் நீதானா? விஷயம் அது இல்லை, நான் என்ன பார்த்தேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ ஜன்னல் வெளியில் பார்த்துட்டு இருக்க அதே சமயம் உன் பின்னாடி ஏதோ ஒரு கருத்த உருவம் உன் பின்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. தயவு செஞ்சு அந்த வீட்டில் யாரும் இருக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறாங்க. இந்த பொண்ணு, இவன் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சும்மா ஏதோ புலம்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து கிளம்பி போயிருதுங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன செந்திலுங்கிறவரை அந்த ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காருங்க. ஆனால் அந்த ஊரை சேர்ந்த யாருமே செந்திலுங்கிறவர் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு அது ஒரே குழப்பமாக இருக்குது. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. அப்போது அந்த தாத்தாவோட ரூம்லேருந்து ஒரு உருவம் அங்கேயும் எங்கேயும் வெளியில் சுற்றிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. சரி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா ரூமு கதவையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா யாரையுமே காணோம். அப்போது திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ சங்கு ஊதுற சத்தம் கேட்குது. இதை கேட்டது நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. நம்ம பார்த்தது உண்மையாக பொய்யா, ஒருவேளை தூக்க கலக்கத்தில் எதையோ பார்த்து பயந்துட்டோமோ, ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க. ஏதோ ஒரு சாமியார் இந்த வீட்டை முறைச்சு பார்த்துட்டு இந்த வீட்டை பார்த்து சங்க ஊதிட்டு அவர் அங்கேருந்து மெதுவாக போகிறாருங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம அமுதவானை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அமுதவானுக்கு கரெக்டாக தெரியல. நம்ம ஹீரோ இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிற கரண்ட் டீட்டெயில்ஸ் அவருக்கு தெரியலிங்க. அதனால பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டே பக்கத்தில் ஒரு காவை இருக்குது, அதில் போய் கால் நினச்சிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காருங்க. அப்போ அவரோட ஒய்ஃப் கால் பண்ணும்போது ஃபோன் தெரியாமல் தண்ணி உள்ள விழுந்துருது. இதனால் மொபைல் ஃபால்ட் ஆயிடுது. ஃபோன் பேச ஆஃப் பண்ணதுனால அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமுதவனோட ஒய்ஃபும் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, அவரோட ஹஸ்பண்டை காணோன்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரை ஃபோன் பண்ணி வர சொன்ன செந்திலுங்கிறவரை ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்போ அந்த ஊரை சேர்ந்த சில பேர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. எப்பா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ஊரை சேர்ந்த யாருமே நீ இப்போ இருக்கிற வீட்டு பக்கம் போகவே மாட்டாங்க, அந்த வீட்டு பக்கம் போனாவே ஏதோ ஒரு புத்தி கோளாறு வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை, நீ கொஞ்சம் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்களோ அந்த விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ கூட பாருங்க, தங்கச்சி தனியாக பெட்ரூமில் படுத்திருக்காங்க, அவங்க பக்கத்தில் போய் படுத்திருக்கான். டே லூஸு, இங்கே ஏன்டா வந்து படுத்திருக்க, உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோ நார்மலாக இருக்கிற மாதிரியே தெரியல, ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் ஊர் ஃபுல்லாமே நம்ம அமுதவானனை தேட ஆரம்பிக்கிறாருங்க. காரணம் அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால. நம்ம ஹீரோவோட தங்கச்சியை லவ் பண்ணுறானே ஒருத்தன், அவங்ககிட்ட கூட இந்த போலீஸ்காரன் விசாரிக்கிறாங்க. நான் பார்த்தா சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுனே தெரியல, ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மூங்கில் தோட்டம் இருக்குது, அங்கே போய் உட்காந்துருக்கான். அப்போது ஒரு சாமியார் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன தம்பி ஒரே குழப்பத்தில் இருக்க போல, அந்த வீட்டுக்கு போயிட்டு இல்லை இனிமேல் குழப்பம் வராமலாம் இருக்கும். சாமி என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல, நீ வீரனுக்கும் மீனாவுக்கும் பிறந்தவ தானே? சாமி என்னோட அம்மாவையும் அப்பாவையும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, என்னோட கணிப்பு கரெக்டு அப்படின்னா அவங்க அம்மா இப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க, கரெக்டு தானே? சாமி எப்படி சாமி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்? ஏன்னா அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா உன்னை இந்த ஊர் பக்கமே விட்டுருக்க மாட்டாங்க. சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எங்கள் அப்பா எப்படி சாமி இறந்தாரு? உங்கள் அப்பா எப்படி இறந்து போனாங்களா? அவங்கள கொலை பண்ணதே உங்கள் அம்மா தான்ப்பா அப்படின்ன மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாருங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே காட்டாமல் அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு உருவம்
இவங்க மேலே ஏறி உட்காந்து அழுத்துதுங்க. இவங்க மூச்சு கூட விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உருவத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடி வராங்கங்க. இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு வெளியில் வராங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஏதோ கொஞ்சம் பார்க்கறதுக்கே வியடா இந்த வீட்டை விட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாருங்க. ஆல்ரெடி பயத்தில் இருக்க இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம ஹீரோவை காணாமல் போயிடுறாருங்க. இதனால் பக்கத்தில் இருக்க வயல்லாம் தேடி பார்க்குறாங்க. வயலோட ஓரத்தில் நம்ம ஹீரோ திரும்பி நின்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருங்க. மெதுவாக பக்கத்தில் போகிற நம்ம ஹீரோனோட ஒய்ஃபு அவன் தோளில் கை வைக்க அவர் மெதுவாக திரும்பி பார்க்க அவரோட மொத்த உருவம் மாதிரி ஆளே வேற மாதிரி இருக்காருங்க. இதனால் பயந்து போய் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் ஒய்ஃபும் அங்கேருந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறாங்க. அண்ணனுக்கு என்னாச்சுனே தெரில, நீ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு ஆள் வந்து பின்னாடி கை வைக்கிறாருங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. நீ இங்கே இருக்க அப்படின்னா அப்போ அங்கே இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கேட்க அந்த டைம் பார்த்து வீட்டோட டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. ஏதோ ஒரு உருவத்தோட நிழலை மட்டும் காட்டி அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணுறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. இதுக்கு மேலே இந்த வீடும் வேணாம் சொத்து வேணாம்னு முடிவு பண்ணுற ஹீரோவோ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காருங்க. அப்போது வெளியில் யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்குது. வெளியில் வந்து பார்த்தா இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ தேடிட்டு இருந்த செந்தில் இவர் தாங்க. சார் கொஞ்சம் ஜோலியாக வெளியில் போயிட்டேன், டாக்குமெண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, தாத்தா கைவிரல் வச்சா போதும், இந்த சொத்து உங்கள் பேருக்கு மாறிடும். ஐயோ சாமி, எனக்கு இந்த சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம் சார், இந்த வீட்டை விட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த வீடும் வேணாம் சொத்து வேணாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். சரி விடுங்க, போகிறதான் போகிறீங்க, தாத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புனீங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் யாரோ பின்னாடி கூப்பிட நம்ம ஹீரோ திரும்பிட்டு முன்னாடி திரும்பி பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் இந்த செந்தில் இப்போ காணோங்க. இது இவருக்கு இன்னும் குழப்பமாக இருக்குதுங்க. இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. தாத்தா உங்களோட வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நாங்கள் இந்த ஊர் விட்டு போகிறோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது இவ்வளோ நாள் எதுவுமே பேசாமல் இருந்த அந்த தாத்தா திடீர்னு நம்ம ஹீரோ போகும்போது அவரோட கையை பிடிக்கிறாருங்க. இவர் கையை பிடிச்சதுமே ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக வியடாக மாறிடுறாருங்க. அப்படியே அந்த பக்கம் சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பேக்கரியில் காட்டுறாங்க. நம்ம அமுதவாணன் பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அப்போ அங்கே வர நம்ம ஹீரோவோட தங்கச்சியை லவ் பண்ணுறவன், சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். சார் உங்களை தேடி ஒரு போலீஸ்காரர் வந்தார். ஆமாப்பா, என்னை காணோம்னு சொல்லி என் ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல். நான் என் ஃப்ரெண்டு கார்த்திங்கிறவர் தேடி வந்தேன், அவர் மெட்ராஸில் இருந்தவர், இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற கரெக்டான அட்ரஸ் என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் அவரோட வீடு எனக்கு தெரியும், வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவரை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராப்பிள்ளைங்க. சார் நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் ஜெயில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவரை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதுவாக நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே போகிறாருங்க அமுதவாணன். மச்சா எப்படா இருக்க? ஆல்ரெடி பார்க்குறதுக்கே வியடாக இருக்கு நம்ம ஹீரோ. ஏண்டா கடனை கேட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டியா, உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணன் தூக்கி போட்டு அடித்து கொலை பண்ணிடுறாருங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் நம்ம ஹீரோட தங்கச்சியும் ஒய்ஃபும் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கொலை பண்ணது மட்டும் நிஜம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போகுது, அப்படியே ராத்திரி ஆகுது. நாம் அமுதவாணனோட பாடி மட்டும் அதே வீட்டுக்குள்ளே அப்படியே கிடக்கு. அப்போது திடீர்னு யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சியை லவ் பண்ணுறானே அந்த பையன். கூட யார் வந்திருக்கா தெரியுமா? அந்த போலீஸ்காரன். 2 பேரும் இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம அமுதவாணனோட ஃபோட்டோவை காட்டி இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ஆல்ரெடி அமுதவாணன் நான் கொண்டு வந்து இங்கே தான் விட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். இது அவங்க யாருக்குமே தெரியல. இதனால் போலீஸ்காரர் அந்த வீட்டு ஃபுல்லாத்தையும் தேடுறாரு. அப்போது ஒரு ரூமில் இருந்து பார்த்தா நம்ம அமுதவாணனோட பாடி கிடைக்கிது. கொடுத்த கடனை கேட்க வந்தவனை குடும்பமாக சேர்ந்து கொலை பண்ணி வீட்டில் வச்சுருக்கீங்களா? சரி வாங்க எல்லாம் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோ கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. சார் எனக்கு தெரியல சார், எனக்கு எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல, என்னையே அறியாமல் இந்த கொலை நடந்துருச்சு, தயவு செஞ்சு எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு என்ன தம்பி லாபம்? சார் இங்கே நாங்கள் வந்ததே எங்கள் தாத்தா சொத்தை என் பேரில் எழுதி வாங்க தான், வந்த இடத்துல எதிர்பாராத விதமாக இப்படி நடந்துருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சி கேட்டு பார்க்குறாருங்க. ஆனால் அந்த போலீஸ்காரனும் அப்படியா, சரி அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்கள் தாத்தா பேரில் இருக்க சொத்தை என் பேரில் எழுதி கொடுத்துருங்க, இந்த கேஸ்லேருந்து உங்களை நான் ரிலீவ் பண்ணிக்கிறேன். சார் எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்குது, நீ ரொம்ப யோசிக்கிறியே, உங்கள் தாத்தாக்கிட்டே நான் நேரடியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த போலீஸ்காரன் அந்த தாத்தாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த தாத்தாவே காணோம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காரணம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவை பார்த்து பேசிட்டு வந்திருப்பாரு. இப்போ என்னடான்னு பார்த்தா தாத்தாவை காணோம். சார் எங்கள் தாத்தா இங்கே தான் இருந்தார், எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ உங்கள் தாத்தாவா, இவரானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாருங்க. அதில் பார்த்தா அந்த தாத்தா இறந்து போய் 20 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. சார் எங்கள் தாத்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தாரு, இது எப்படி அப்படின்னு எனக்கு புரியல சார், செந்திலுங்கிறவர் தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ செந்திலா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து போகிறாருங்க. அதில் பார்த்தா அந்த செந்திலும் இறந்து போய் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. சரி இது சரிப்பட்டு வராது, உங்ககிட்ட சொத்து பத்தும் இல்லை, உங்ககிட்ட இருக்க ஒரே விஷயம் மொண்டாட்டி தான், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி சண்டை போடுறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ நம்ம ஹீரோவோட தங்கச்சியை லவ் பண்ணுறானே அந்த பையன், அவன் மெதுவாக போய் கதவை திறக்கிறான். கதவை திறந்து பார்த்தா இறந்து போனாருன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருக்காங்களே அந்த தாத்தா வெளியில் நின்றுருக்காரு.
சடக்குன்னு கழுத்தை திருப்பி இந்த பையனை போட்டு தள்ளிடுறாருங்க அந்த தாத்தா. இதெல்லாம் பார்க்குற அந்த போலீஸ்காரன் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருச்சுங்க. வீட்டை விட்டு எப்படியா தப்பிச்சு போகலான்னு அவன் பார்க்குறான். ஆனால் அவனாலையும் முடியல. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்தவன் இப்போ மறுபடியும் வியடாக மாற ஆரம்பிக்கிறான். அவன் பொண்டாட்டியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே போட்டுறாங்க. அங்கே பார்த்தா ரத்த பலி கொடுக்கறதுக்கான பூஜையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் அங்கே ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் காட்டினாங்களே ஒருத்தன் சாத்தாங்கிட்ட கூட நெல்லு கேட்டு வாங்கியிருப்பாரு, அவர் தான். அவரோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே. நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது அவங்களோட தாத்தா பெரிய கோடீஸ்வரனை மாறணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட அம்மாவையும் அவங்களோட வயிற்றில் வளர கருவியும் பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய கோடீஸ்வரனை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையினால தான் நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த ஊர்லேருந்து ஓடி போயிருப்பாங்க. இதனால் பலி கொடுக்க வேற ஆள் இல்லாதனால பெத்த பொண்ணு அந்த ரத்த காட்டேரிக்கு பலி கொடுத்து பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த ரத்த காட்டேரி கேட்டதோ இவனோட ரத்தத்தில் ஒரு பலி, ஆனால் இவன் கொடுத்ததோ வேற ஒருத்தரோட ரத்தத்தில் பலி. இதனால் கோவப்பட்டு இந்த குடும்பத்துக்கே அதை சாபம் விட்டுருக்கோம். அந்த சாபம் தாங்க இந்த குடும்பத்தை பழி வாங்குது. அந்த ரத்த காட்டேரி எப்படினாலும் இவங்க குடும்பத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க குடும்பத்தோட கரு உருவாகும் போதெல்லாமே இதுவும் கூட சேர்ந்து கருவாக உருவாக ஆரம்பிக்குதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு சாமியாரை பார்த்துருப்பார்ல, அவரோட குருநாதர் அதான் பாக்கியராஜ், அவர் தாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவரோட ஒய்ஃபை பலி கொடுக்க போகிற அதே சமயம் இந்த சாமியார் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வர நம்ம ஹீரோ பலி கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த ரத்த கட்டையரை வரவிடாமல் பண்ணணும்னா உன் ஒய்ஃப் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அந்த குழந்தை பக்கத்தில் இந்த ரத்த கட்டையரி வளர்ந்துட்டுருக்கு, ஊசியை வச்சு குத்தி அந்த ரத்தத்தெல்லாம் வெளியில் எடுக்கணும். ஆனால் அந்த ரத்தம் பக்கத்தில் இருக்க சக்கரத்தில் படவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. நம்ம இரவும் அந்த ஊசியை வச்சு அவன் ஒய்ஃபோட வயிற்றில் குத்துறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ரத்தம் அந்த சக்கரத்தில் பட்டுருது. அப்படியே நம்ம ஹீரோயினும் மயங்கி கீழே வந்துடுறாங்க. அப்போ அங்கே கதை உடச்சிட்டு வர ஹீரோயினோட தங்கச்சியும் போலீஸ்காரனும் நம்ம ஹீரோயினும் காப்பாற்றிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா அப்போ தாங்க அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ கொலை பண்ணனால அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் இருந்துகிட்டே அந்த சாமியார் சொன்ன விஷயத்த நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். தெரியாமல் அந்த ரத்தம் சக்கரத்தில் போய் பட்டுருச்சு, அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் அந்த சாத்தானை காட்டுறாங்க. இவ்வளோ நாள் அந்த ரத்த கட்டையில் ஒரு கிணத்துக்குள்ளே அடைபட்டு இருக்க, இப்போ அந்த ரத்தம் பட்டனாலே என்னமோ தெரியல அந்த கிணத்துலேருந்து உடச்சிட்டு மெதுவாக மேலே வர மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், படம் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் போட்டேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஒன் செகண்ட்.